அனைவருக்கும் வணக்கம். யுக்ரைன் பகுதிகளை தட்டி தூக்கி எடுத்து வருது ரஷ்யா அப்படிங்கிற செய்தி நமக்கு வந்திருக்கு நண்பர்களே. கடந்த சில நாட்களாகவே ரஷ்யா பயங்கர அக்ரஸிவாக யுக்ரைனுடைய பிராந்தியங்களை பிடித்து கொண்டு வருது. தொடர்ந்து ரஷ்ய ராணுவம் முன்னேறி கொண்டே வருது அப்படிங்கிற பார்க்குறோம். அதுவும் ஒரு பகுதியில் இல்லை. முதல்ல போரே யுக்ரைனுடைய கிழக்கு பகுதியில் மட்டும்தான் நடந்தது. ஆனால் யுக்ரைன் தன்னுடைய வடக்கு பகுதியில் ரஷ்யாவுடைய கர்ஸ் பிராந்தியத்தை போய் ஆக்கிரமிச்சதுல இப்பொழுது ரஷ்யா யுக்ரைனுடைய வடக்கு பகுதியிலிருந்தும் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருது. இந்த இரண்டு பிராந்தியத்திலையுமே பல இடங்களை கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக ரஷ்யா பிடித்திருக்குது. நூற்றுக்கணக்கான இராணுவத்தினர், யுக்ரைனிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தியும் வெளிவந்திருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு புறம் யுக்ரைனுடைய அதிபரான ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு பறந்து போயிருக்கிறாரு. அங்க திரு ஜோ பைடன் அவர்களை சந்திக்கவிருக்கிற ஜெலன்ஸ்கி ஒரு சக்சஸ் பிளான் ஒன்றை கொண்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரஷ்ய போர்ல தாங்க ஜெயிக்கிறதுக்கு தான் ஒரு பிளானை போட்டிருக்கிறாராமா இந்த ஜெலன்ஸ்கி. அந்த பிளானை அமெரிக்காவிடம் காமிச்சு அப்ரூவல் வாங்கி, அப்ரூவல்னா என்ன, ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் போனால் இந்த ட்ரம்ப் சொல்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி வந்தால் ஒரு 100 பில்லியன் 200 பில்லியன் அமெரிக்கன் டாலரை வாங்கிட்டு போயிடுறாரு. இதை பைடன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு தான் ட்ரம்ப் சொல்கிறாரு இல்லையா. அதே மாதிரி லேட்டஸ்டாக யாசகம் வாங்கத்தான் போயிருக்கிறாரு. அதற்கு ஒரு புதிய வடிவமாக நான் ஒரு வெற்றி பிளானை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஜெலன்ஸ்கி போயிருக்கிறாரு. இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, ரஷ்யாவுடைய கர்ஸ் பகுதிக்குள்ள யுக்ரைன் ஆச்சரியகரமான ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை நடத்தி ஒரு 1150 சதுர கிலோமீட்டர் ரஷ்ய நிலப்பரப்பை பிடித்தது இல்லையா. அதற்கு பிறகு ரஷ்யாவுடைய போர் யுக்தியே பாணியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அது வரைக்கும் ஒரு நார்மலாக போய்கொண்டிருந்த ஒரு போர் அதற்கு பிறகு பயங்கர அக்ரஸிவாக ரஷ்யா இந்த போரை மாற்றியதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். கடந்த ஒரு வாரம் 10 நாளாக இந்த போர் உக்கிரம் அடைந்திருக்கிறத நாம் பார்க்க முடியுது நண்பர்களே. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே ரஷ்யாவுடைய தாக்குதல்களை 23 சிவிலியன்கள், நாம் இராணுவத்தினரை முதல்ல சொல்ல, சிவிலியன்கள் சாதாரண குடிமக்கள் 23 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னும் 570க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறாங்க அப்படின்னும் யுக்ரைனுடைய ஜப்போரிஜீசியா அப்படிங்கிற ஒரு நகரத்துடைய ரீஜனல் கவர்னராக இருக்கிற இவான் ஃபெடரோவ் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. இது போக யுக்ரைனுடைய வேறு சில மாகாணங்களுடைய கவர்னர்களும் இது போன்ற செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க மாகாணத்தில் 3 பேர் இருந்தாங்க, 10 பேர் இருந்தாங்க அப்படிங்கிற செய்திகளை அவங்க வெளியிட்டு வர்றாங்க. ரஷ்யா வெளியிட்டிருக்கிற ஒரு செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கடந்த 24 மணி நேரத்தில் யுக்ரைனுடைய படைகளின் மீது கடுமையான தாக்குதலை தாங்க நடத்தி அதில் மிகப்பெரிய வெற்றியும் கண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜப்போரிஜீசியா அப்படிங்கிற ஒரு நகரத்தின் மீது கடுமையான தாக்குதலை நேற்றைய தினம் ரஷ்யா நடத்துச்சு அப்படின்னும், அந்த தாக்குதலில் பெரும்பாலும் யுக்ரைனிய இராணுவத்தினரை தான் தாங்க டார்கெட் பண்ணோம் அப்படின்னும் ரஷ்ய இராணுவம் வெளியிட்டிருக்கிற ஒரு செய்தி குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. யுக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஹியோரி தைக்கி என்ன சொன்னார் அப்படின்னாக்க, நாங்கள் யுக்ரைன் சர்வதேச விதிகளின் படி தான் இந்த போரை நடத்தி கொண்டு வருது. நாங்கள் எக்காரணம் கொண்டும் ரஷ்யாவுடைய சாதாரண மக்களின் மீது எந்த விதமான தாக்குதலையும் நாங்கள் நடத்துறது கிடையாது. ஆனால் ரஷ்யா அப்படி அல்ல. சர்வதேச விதிகளை பற்றியெல்லாம் கவலைப்படாம ரஷ்யா சாதாரண பொதுமக்களின் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருது. இதற்கு ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு புறம் யுக்ரைனுடைய அதிபரான ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு பறந்து போயிருக்கிறார் நண்பர்களே. அங்க போய் அவர் அமெரிக்காவுடைய அதிபரான ஜோ பைடனை சந்திக்கவிருக்கிறார். திரு ஜோ பைடனை அவர்கள் சந்திக்கும் போது தான் தயாரித்த ஒரு வெற்றி திட்டம்,
சக்சஸ் பிளான் ஒன்றை தான் வந்து ஜோ பைடனுக்கு காட்டவிருப்பதாக ஜெலன்ஸ்கியே வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வெற்றி திட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு நாமெல்லாம் வந்து கெஸ்ஸு கூட பண்ண வேண்டியதில்லை நண்பர்களே. நம்ம எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரியும். அவருடைய வெற்றி திட்டம் என்னன்னா, அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்த தங்களுக்கு அனுமதி கொடுத்தா போதும். இப்போ கர்ஸ்க் பிராந்தியத்தை எப்படி போய் நாங்கள் பிடிச்சோமோ அதே போல் ரஷ்யா முழுமையும் நாங்கள் பிடிச்சிருவோம். ரஷ்ய போர் இதன் மூலமாக ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறதான் அவருடைய வெற்றி திட்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ரஷ்யாவின் மீது நேரடி தாக்குதல் நடத்த ஜோ பைடன் அனுமதியெல்லாம் கொடுக்க மாட்டார். வேணுமா ஏதோ கூப்பாடு போடுறீங்க, ஒரு 10 பில்லியன் வாங்கிக்கோ அல்லது 20 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வாங்கிக்கோம்பாங்க. இன்னும் கூட கொஞ்சம் கத்தறையா 50 பில்லியன் வாங்கிக்கோ, ரொம்ப கத்தறையா 100 பில்லியன் டாலர் தரேன், அதுக்கு மேலே சலுகையெல்லாம் நீ எதிர்பார்க்காதப்பா அப்படின்னு ஜோ பைடன் தெல்ல தெளிவாக சொல்லிடுவார் அப்படின்னு தான் அந்த வல்லுநர் சொல்கிறாரு. மேலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, மேற்கத்திய நாடுகளுக்கு இடையே கூட இப்பொழுது நாம் வந்து அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா யுக்ரைனுக்கு அப்படிங்கிற ஒரு விவாதம் நடந்து கொண்டு வருது. நேற்றைய தினம் கூட டென்மார்க்குடைய பிரதமர் இந்த மாதிரி யுக்ரைனை வந்து நம்ம கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது நியாயம் அல்ல, ஒரு ரெட் லைனை போட்டு லக்ஷ்மண் ரேகா மாதிரி ஒரு லைனை போட்டு அதை நீ கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது, மனிதனுடைய கைகளை பின்னாடி கட்டி வச்சுவிட்டு அதற்கு பிறகு அவனை போய் சண்டையிடுவோம் அப்படின்னு போருக்கு அனுப்புவதை போல இருக்குது. அதனால யுக்ரைனுக்கு நாம் விதித்திருக்கிற இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை நாம் அறவே நீக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் பாதுகாப்பு வல்லுநர்கள்லாம் அமெரிக்க அதிபருக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம், தயவு செஞ்சு நீங்கள் அப்படி ஒரு அனுமதியை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரஷ்யா நேட்டோ நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தும். நேட்டோ நாடுகள் அப்படின்னா அமெரிக்காவின் மீதும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு வேளை ரஷ்யா தாக்குதலை நேட்டோ நாடுகளின் மீது தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா அதற்கு பிறகு 3ஆம் உலகப் போர் வெடிப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்லி வராங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ரஷ்யாவை நேரடியாக எதிர்கொள்ள திராணி இல்லாத யுக்ரைன் ஒவ்வொரு முறையும் திருவோடை ஏந்துகிட்டு போய் அமெரிக்காவிடமும் இங்கிலாந்திடமும் ஜெர்மனியிடமும் யாசகம் கேட்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நீ ஒருத்தன் கூட சண்டை போடுறீன்னா உனக்கு பலம் இருந்தால் நீ சண்டை போடு, ஆனால் நீ போய் 4 ஆளை கூட்டிகிட்டு வந்து உனக்கு பின்புலமாக நிறுத்திக்கிட்டு அவங்க இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் வாங்கி நீ எதிராளியோடு சண்டை போடுற அப்படின்னா இது எந்த அளவில் ஒரு அநியாயமான ஒரு சண்டையாக இருக்கும் அப்படின்னு நினைத்து பாருங்க அப்படின்னு பல ஆசிய மற்றும் மேற்கத்திய நாடுகளுடைய பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ரஷ்ய போர் கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிச்சிருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். தான் வந்து ஏதோ இந்த போரை ஜெயிக்க போகிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டியமைச்சு வராரு முன்னாள் நடிகரான யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. ஆனால் உண்மையில் அது எடுபடுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.